தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2A மற்றும் பிஜிடிஆர்பி, யுஜிடிஆர்பி, யூபிஎஸ்சி போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படுகின்ற வகையிலே தமிழின் தொன்மை என்ற தலைப்பிலே பகுதி 5 நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். இந்த தமிழின் தொன்மை பகுதி 5 பண்டை தமிழருடைய கடற்பயணம் பற்றி நாம் சில செய்திகளை காண இருக்கின்றோம். நான் இப்பொழுது உங்கள் முன்னாலே வைக்கின்ற இந்த செய்திகள் 7ஆம் வகுப்பு புதிய பாடநூலிலே இடம்பெற்றிருக்கிறது. அதை 40 வினாக்களாக நான் வகுத்து உங்கள் முன் நான் வைக்கிறேன். போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்கள் இதை கவனமோடு உள்வாங்கி தேர்வு நேரத்திலே பயன்படுத்த உங்களை நான் அன்புடன் வேண்டுகிறேன். பண்டை தமிழருடைய கடற்பயணம். பண்டை தமிழர் எவ்வகை வாணிகத்தில் சிறந்திருந்தனர்? வினா 1. பண்டை தமிழர் எவ்வகை வாணிகத்தில் சிறந்திருந்தனர்? பழங்காலம் தொட்டே தமிழர்கள் உள்நாட்டு வாணிகத்திலும் அயல்நாட்டு வாணிகத்திலும் சிறப்புற்று இருந்தனர். பதில்: பண்டை தமிழர் எந்த வகை வாணிகத்தில் சிறந்திருந்தனர்? உள்நாட்டு வாணிகம், வெளிநாட்டு வாணிகம் இரண்டிலேயுமே அவர்கள் சிறந்திருந்தனர். 2வது வினா: எவ்வகை வாணிகத்தில் அதிக வருவாய் ஈட்டினர்? எந்த 2 உள்நாட்டு வாணிகம், அயல்நாட்டு வாணிகம், இதுல அதிக லாபம் அவர்களுக்கு எதுல வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அயல்நாட்டு வாணிகத்திலே தான் அவர்களுக்கு அதிகமான வருவாய் கிடைத்தது என்ற பதிவை நம்மால் காண முடிகிறது. 3வது வினா: அயல்நாட்டு வாணிகத்திலும் எவ்வகை வாணிகம் பெரும் பொருளை தந்தது? அயல்நாட்டு வாணிகத்தில் அதிக வருமானம் வந்தது என்றாலும் எந்த வழியிலே எந்த வகை வாணிபம் அதிகமான பொருளை தந்தது என்பது வினா. அதாவது தரை வழியாகவும் அவர்கள் வாணிபம் செய்தனர், நீர் வழியாகவும் அதாவது கடல் வழியாகவும் வாணிபம் செய்தனர். பதில பாருங்க. தரை வழியாய் செய்யும் வாணிகத்தை விட நீர் வழியாய் செய்யும் வாணிகம் பெரும் பொருளை தந்தது. எனவே அயல்நாட்டு வாணிகம் தரை வழியாகவும் நடந்தது, நீர் வழியாகவும் நடந்தது. அதிலே நீர் வழியாக செய்த, கடல் வழியாக செய்த வாணிகத்தில் பெரும் பொருள் அவர் ஈட்ட வாய்ப்பு இருந்தது. எனவே அந்த நாளிலேயே கடல் வாணிகம் சிறப்புற்று விளங்கியது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. 4வது வினா: திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. இந்த தொடர் யாருடையது? திரைக்கடல் ஓடியும் திரவியம். திரவியம் என்று சொன்னால் செல்வம். திரைக்கடல் என்பது அலை மோதுகின்ற கடலையும் தாண்டி சென்று நீ செல்வத்தை தேடு என்று கூறியவர் ஔவையார். ஔவையாருடைய பாடலிலே அது வருகிறது. அடுத்த வினா 5வது வினா: யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது யாருடைய கூற்று? யாதும் ஊரே யாவரும் கேளீர். கேளீர் என்று சொன்னால் உறவினர். நாம் அனைவரும் ஒரே ஊரை சார்ந்தவர்கள், நாம் அனைவரும் உறவினர் என்ற அந்த ஒருமைப்பாட்டு சிந்தனை முன்வைத்தவர் கணியன் பூங்குன்றன் என்ற புலவர். 6வது வினா: தமிழருடைய உலகளாவிய சிந்தனைக்கும் பண்பாட்டு தொடர்புக்கும் சான்று தருக. இந்த வினாவெல்லாம் ரொம்ப முக்கியம். திரைக்கடலோடியும் திரவியம் தேடு ஔவையார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் இது யாருடைய கூற்று என்று சொன்னால் கணியன் பூங்குன்றன் கூற்று. இதெல்லாம் அடிக்கடி வினாக்களிலே கேட்கப்படுகின்ற வினாத்தாளிலே கேட்கப்படுகின்ற வினாக்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா தமிழருடைய உலகளாவிய சிந்தனைக்கும் பண்பாட்டு தொடர்புக்கும் உரிய தொடர்கள் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. 1 திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, 2வது யாதும் ஊரே யாவரும் கேளீர். மேல நம்ம பார்த்தோம். இவை பார்த்தீங்கன்னா உலகளாவிய தமிழருடைய உலகளாவிய சிந்தனைக்கும் பண்பாட்டு தொடர்புக்கும் இதை நாம் சான்றாக சொல்லலாம். 7வது வினா: தமிழர் பிற நாடுகளுக்கு கடற்பயணம் மேற்கொண்ட செய்தி எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? மற்ற நாடுகளுக்கு கடல் மூலமாக அவர்கள் பயணம் செய்தது பண்டைய தமிழ் இலக்கணத்திலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா அது முன்னீர் வழக்கம் என்ற தொடர் என்ற சொல் இந்த கடற்பயணத்தை குறிக்கிறது. பிற நாடுகளுக்கு அவர்கள் கடற்பயணம் செய்த அந்த நிகழ்வு முன்னீர் வழக்கம் என்ற சொல்லிலே அடக்கப்பட்டிருக்கிறது. 8வது வினா: தமிழர் பொருள் ஈட்டுதலையே கடமையாக கொண்டிருந்தனர் என்னும் கருத்து விளக்கும் தொடர் எது? அவர்கள் பார்த்தீங்கன்னா என்னதான் அந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஆரிய கூத்து ஆடினாலும் காரியத்தில் கண் என்று சொல்லுவார்கள். அவர்கள் எந்த வகை தொழிலை செய்தாலும் எந்த முறையிலே செய்தாலும் அவர்களுடைய கருத்து எதுலன்னு கேட்டீங்கன்னா தமிழர் பொருள் ஈட்டுவதையே கடமையாக கொண்டிருந்தனர். பொருள் தான்,
பொருள் என்று சொன்னால் பணம். பணத்தை ஈட்டுவதிலேயே அவர்கள் அது நியாயமான முறையிலே, சரியான முறையிலே, எந்தவித அறநிறையிலே தான் அவர் பொருளை ஈட்ட வேண்டும் என்ற கருத்து. குறிப்பாக இந்த தொழிலிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் ஆடவர்கள் என்ற பதிவு இங்கே நமக்கு பதிலாக அமர்கிறது. அதாவது வினையே ஆடவர்க்கு உயிரே. வினை என்று சொன்னால் தொழில். தாம் தொழில் செய்வதை ஆடவர்கள் ஒரு உயிராக கருதினர். எப்படி உயிர் இல்லை என்று சொன்னால் உடம்பு இல்லையோ அது போல ஒரு ஆடவனுக்கு தொழில் இல்லை என்று சொன்னால் அவன் தன்னை ஒரு மனிதனாக அவன் நினைக்கவில்லை, ஒரு ஜடமாகத்தான் கருதினான். எனவே ஏதாவது ஒரு தொழிலை செய்து நாம் பிழைக்க வேண்டும், உலகத்திலே சான்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் அழுத்தமாக அக்காலத்தில் இருந்தது. 9வது வினா, வினையே ஆடவருக்கு உயிர் என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது? வினையே ஆடவருக்கு உயிர் என்ற தொடர் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியத்தில் இடம்பெறுகிறது. தொல்காப்பியத்திலே பொருளதிகாரத்திலே பொருள்வயிற் பிரிவு என்ற ஒரு பகுதியிலே இது வருகிறது. தொல்காப்பியம் 3 பிரிவாக எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொருளதிகாரம் எழுத்துக்களை பற்றி சொல்வது. எழுத்ததிகாரம் ஒரு எழுத்தோ மற்றொரு எழுத்தோ சேர்ந்து சொல்லாகின்ற பொழுது அந்த சொற்களினுடைய வகைகளை பற்றி சொல்லுவது, விளக்கத்தை பற்றி சொல்லதிகாரம். எழுத்தும் சொல்லும் சேர்ந்து ஒரு பொருளை தரும். அதுதான் பொருளை நாம் 2 வகையாக தமிழர் பிரிப்பர். ஒன்று அகம், மற்றது பொருள். அகப்பொருள், புறப்பொருள். 2 things are greater than all things. One is love, another is war என்று ஒரு மேல்நாட்டு அறிஞர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த பொருளதிகாரம் 2 வகைப்படும். ஒன்று அகப்பொருள், புறப்பொருள். அந்த அகப்பொருளில் பார்த்தீங்கன்னா தலைவன் பொருளுக்காக, பணத்தை ஈட்டுவதற்காக பிரிவான். ஒரு தலைவன் திருமணத்துக்கு பிறகு கூட அந்த வாழ்க்கை கூட 2ஆக சொல்லுவாங்க. களவு வாழ்க்கை, கற்பு வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். களவு வாழ்க்கை என்பது பிஃபோர் மேரேஜ், கற்பு வாழ்க்கை என்பது ஆஃப்டர் மேரேஜ் என்று சொல்லுவார்கள். இந்த கற்பு வாழ்க்கையிலே தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து செல்வான். பல நிலைகளிலே படிப்பிற்காக பிரிந்து செல்வான், தூதற்காக பிரிந்து செல்வான். இப்படி செல்வதில் ஒன்று பொருள்வயிற் பிரிவு. பொருள்வயிற் பிரிவு என்று சொன்னால் பணத்தை ஈட்டுவதற்காக. ஏனென்று சொன்னால் அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை என்ற வாக்கிற்கேற்ப பொருள் இல்லை என்று சொன்னால் இவ்வுலகத்திலே வாழ முடியாது. எனவே பொருள் ஈட்டுவதற்காக அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய தலைவியை விட்டு பிரிந்து செல்வான். இது பொருள்வயிற் பிரிவு. இந்த பிரிவு கூட பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வேனில் காலத்திலே, கோடை காலத்தில் பிரிந்து செல்வான். கார்காலம் வருவதற்கு முன்னாலே அவன் வந்து சேர்ந்தனும் இல்லைங்களா? அந்த அக இலக்கியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இதை நம்மால் காண முடியும். எனவே தலைவன் தலைவியை விட்டு பொருளீட்டுவதற்காக பிரிந்து செல்லுகின்ற அந்த நிகழ்ச்சி பொருள்வயிற் பிரிவு என்று சொல்லுவார்கள். அதில் இந்த தொடர் நமக்கு வருகிறது. பாருங்க, இந்த அடுத்தது பாடத்திற்கு ஏற்றாற் போல இங்கே வினா கேட்கப்பட்டிருக்கிறது. பிரிவு எத்தனை வகைப்படும்? பிரிவு 2 வகைப்படும். ஒன்று காலில் பிரிதல், இன்னொன்று களத்தில் பிரிதல் என்று சொல்லுவார்கள். காலில் என்று சொன்னால் தரை வழி என்பது இங்கே பொருள். தரை வழியாக கால் மூலமாக நடந்து செல்வது என்ற பொருளிலே புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று தெரியவில்லை. காலில் பிரிவு. களத்தில் பிரிவு. களம் என்று சொன்னால் அந்த நீர் வழியிலே, கடலிலே, அந்த களத்திலே பயணம் செய்து அவன் பிரிந்து செல்வான். கால் வழியாக நடந்து தரையை அதாவது நிலத்தை கடப்பதற்காக இந்த சொல் கையாளப்பட்டிருக்கலாம் என்று எண்ண தோன்றுகிறது. 11வது வினா, தமிழருடைய கடல் வழி வாணிக தொடர்பு எவ்வாறு இருந்தது? கடல் வழியாக அவர்கள் எவ்வாறு வியாபாரம் செய்தனர்? பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே மேற்கே கிரீஸ், ரோம், எகிப்து முதல் கிழக்கே சீனம் வரையிலும் இந்த கடல் வழி தொடர்பு அவர்களுக்கு இருந்தது. அந்த பரந்துபட்ட ஒரு தொடர்பை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். மேற்கு பக்கமாக கிரீஸ், ரோம், எகிப்து முதல் கிழக்கே பார்த்தீங்கன்னா சீனம் வரையிலே இவருடைய அயல் வழி தொடர்பு அல்லது அயல் நாட்டிலே வாணிபம் செய்யக்கூடிய சூழல் இவர்களுக்கு அமைந்திருந்தது. 12வது வினா, பழங்காலத்திலே எந்தெந்த நாடுகள் தமிழருடைய பொருளை விரும்பி பெற்றனர்? நம் தமிழ்நாட்டை சார்ந்த பொருளை அவர்கள் எந்த பொருளை விரும்பி பெற்றனர்? குறிப்பா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா எகிப்து, பாலஸ்தீனம், மெசபட்டோமியா, பாபிலோனியா,
சீனம் முதலிய நாடுகள் தமிழருடைய பொருளை விரும்பி பெற்றனர். அந்த அயல் நாட்டு வாணிகத்தில் பார்த்தீங்கன்னா நாம கூட இப்போ சில நாட்டு பொருள்களை நம் நாட்டு மக்கள் விரும்பி வாங்குவது போல மற்ற நாட்டினர் நம் தமிழகத்து பொருளை விரும்பி வாங்கினர். அப்படி மற்ற நாட்டினர் யார் யார் விரும்பினாங்கன்னு கேட்டால் எகிப்து, பாரசீனம், மெசபடோமியா, பாபிலோனியா, சீன நாட்டு மக்கள் தமிழகத்தினுடைய பொருளை விரும்பி வாங்கினர். 13வது வினா, மேற்காசிய நாடுகளில் நல்ல விலைக்கு விற்கப்பட்ட பொருள்கள் யாவை? மேற்கு ஆசிய நாடுகளில் நல்ல விலைக்கு போன பொருட்கள் ஏலம், இலவங்கம், இஞ்சி, மிளகு. ஏலம், ஏலக்கான்னு சொல்லுவோம், லவங்கப்பட்டை, இஞ்சி, மிளகு நமக்கு தெரியும். இதெல்லாம் மாமிசங்களுக்கு, நான்வெஜ்ஜுக்கு பயன்படுத்துகிற பொருட்கள், மசாலா பொருட்கள் என்று சொல்லலாம். இவை மேற்காசிய நாடுகளிலே நல்ல விலைக்கு அந்த ஒரு இதில் கூட ஒரு பாட்டு கூட சொல்லுவாங்க. அந்த சுதந்திரத்திற்கு முன்னாலே, சுதந்திரத்துக்கு பின்னாலே நினைவுக்கு இந்தியா என்றொரு நாடுண்டு, இந்தியா என்றொரு நாடுண்டு, ஏலம் கிராம்பு பெறுவதுண்டு, போக்கறியாதார் பலருண்டு. அந்த பாடல் எனக்கு சரியாக நினைவில்லை, ஒரு நாட்டுப்புற பாடல் போல. அந்த இந்தியா என்றொரு நாடுண்டு, அங்கு ஏலம் லவங்கம் பெறுவதுண்டு அப்படின்னு சொல்ல ஒரு பாடல் வரி. இந்த ஏலம் லவங்கமும் நம் இந்திய நாட்டிலிருந்து அந்த பாடல் நினைவுக்கு வந்தால் சரியான முறையில் நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன். அந்த அளவுக்கு இந்த ஏலம், லவங்கம், இஞ்சி, மிளகு போன்றவை அந்நிய நாட்டிலே செல்வாக்கோடு விற்கப்பட்டன. 14வது வினா, தமிழ்நாட்டு பொருள்களுள் பிற நாட்டார் மனதை கவர்ந்த பொருட்கள் யாவை? நம் நாட்டிலே விளைந்த பொருட்களிலே மற்றவர்கள் எதை விரும்பி வாங்கினர் என்று சொன்னால் முத்து, பவளம், ஆரம், அகில், வெண்துகில், சங்கு போன்ற தமிழகத்து பொருளை மற்ற நாட்டினர் விரும்பி வாங்கினர். நம் நாட்டு தமிழகத்து முத்து, தமிழகத்து பவளம், இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்காலத்தில் ஃபேமஸாக இருந்தது. அடுத்து யவனர் என்பவர் யார்? யவனர் என்று வரலாற்றிலே அழைக்கப்பட்டிருக்கின்றனர். ஒரு கூட்ட மக்களை, அந்த ஃபாரினர்ஸை பார்த்தீங்கன்னா யவனர் என்று சொன்னனர். யார் யாருன்னு கேட்டிங்கன்னா பண்டை தமிழகத்தில் கிரேக்கரையும் ரோமானியரையும் யவனர் என்று அழைத்தனர். கிரேக்க நாட்டை சார்ந்த நம் நாட்டிலே வந்து வியாபாரம் செய்தனர், தங்கியிருந்தனர். ரோமர்களும் நம் நாட்டில் பல இடங்களிலே ரோம நாணயங்கள் புதைப்பொருளாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அதை நான் ஒரு பதிவாக போடுகிறேன். இந்த கிரேக்கரையும் ரோமரையும் இவர்கள் யவனர் என்று பண்டை தமிழக மக்கள் அழைத்தனர். 16வது வினா, பழங்கால வாணிகத்தில் பயன்பட்ட கப்பல்களை புறநானூறு எவ்வாறு ஓமிக்கிறது? என்ன சொன்ன கடற்பயணம் நமக்கு பாடம். பழங்கால வாணிகத்திலே பயன்பட்ட கப்பல்களை புறநானூறு வர்ணிக்கிறது. அது எப்படின்னு பாருங்க. பழங்காலத்தே தமிழகத்தில் பல வகையான கப்பல்கள் கட்டப்பட்டன. ஒவ்வொரு பெரிய கப்பலும் ஒரு மதில் சூழ்ந்த கோட்டையை போல தோன்றும். பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா, ஒரு கோட்டை மாதிரி, ஒரு அரசனுடைய கோட்டையை போல தெரியும். அதுவும் சுற்றி காம்பவுண்டு போட்ட ஒரு கோட்டையை போல அந்த கப்பல்கள் தோற்றம் அளிக்குமா. அதாவது அடுத்த லைனில் விளக்குறாங்க கட்டுரையில், 4 பக்கமும் நீர் நிரம்பிய கழனிகள், அதன் நடுவே மதிலோடு கூடிய மருத நில அரசனது கோட்டையின் தோற்றம் போல நடுக்கடலிலே செல்லும் கப்பல் அரசனது கோட்டைக்கு ஓமையாக்கப்பட்டது. அப்போ அந்த மருத நிலத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி கழனிகள், நீர் நிரம்பிய கழனிகள், அதற்கு நடுவிலே மருத நில அரசனுடைய கோட்டை இருப்பது போல நடு கடலிலே கப்பல், அதை சுற்றிய தண்ணீர், அந்த கப்பல் பார்ப்பதற்கு எப்படி தோன்றுகிறது என்று சொன்னால் ஒரு அரசனுடைய கோட்டையை போல தோன்றியது என்பதை அவ்வளவு கம்பீரமாக இங்கே ஆசிரியர் புலவர் ஓமிக்கிறார். இவ்வளவு அற்புதமான ஒரு கற்பனை பாருங்க. அடுத்து 17வது வினா, கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள் எவை? கடலை குறிக்கின்ற தமிழ் சொற்கள், தமிழ் மொழி சொற்கள். ஆழி, ஆர்கலி, முன்னீர், வாரணம், பவ்வம், பறவை, புணரி என்பவை கடலை குறிக்கின்ற தமிழ் சொற்கள். கவனமாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கணும். கொஞ்சம் கவனத்தோடு இதை குறிப்பெடுத்துக் கொள்ளும்படி உங்களை வேண்டுகிறேன். 18வது வினா, மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கிய பெயர்கள் யாவை? மரக்கலத்திற்கு தமிழிலே வழங்கிய பெயர்கள்: ஒன்று கப்பல், களம், கட்டுமரம், நாவாய், படகு, பரிசில், புனை, தோணி, தெப்பம், திமில் என இந்த மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கப்பட்டன. இந்த ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு வகையான களத்தை குறிக்கும். கப்பல் அப்படின்னா அது ஒரு விதமான தோற்றமுடையது. களம் என்று சொன்னால் அதனுடைய ஸ்டைல் வேற. கட்டுமரம், மரங்களை கட்டி, கயிறாலை கட்டி தண்ணீரிலே போட்டு அதன் மீது
பயணம் செய்த ஒரு நிலை, அதை கட்டுமரம் என்று சொல்வார்கள். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயருக்கும் தனித்தனி உருவம் இருந்ததை நம்மால் புரிந்து கொள்ள நாம் முயல வேண்டும். இந்த சொற்களை கொண்டு பழந்தமிழர் கடற்பயணத்தை பற்றி தெளிவாக அறிந்தனர் என்பதை நம்மால் உள்வாங்க முடிகிறது. 19வது வினா, கடலிலே செல்லும் பெரிய களம் எது? பெரிய களத்திற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாவா என்று பெயர். அதை கூட ஒரு இலக்கியத்துல சொல்றான். புகார் நகரத்திலே நிறுத்தப்பட்ட நாவாய்கள் அலைகளால் அலைப்புண்டு கட்டுத்தறியிலே கட்டப்பட்ட யானை அசைவது போல அசைந்தன என்று பட்டினப்பாலையில் ஒரு குறிப்பு வருகிறது. அந்த ஓமையை என்ன அழகா சொல்றான் பாருங்க. இல்ல, கட்டுத்தறியிலே ஒரு யானை ஒரு கம்பத்துல கட்டி வச்சிருக்கிறாங்க, புரியுற மாதிரி சொல்றேன். அந்த யானை அப்படி அசையுது. இதை பார்த்த புலவன் சொல்றான் பாருங்க, புகார் நகரத்திலே நிறுத்தப்பட்ட நாவாய்கள், அந்த கரை ஓரத்துல அந்த நாவாய்களை பெரிய களம் இல்லையா, மிகப்பெரிய கப்பல் என்று புரிந்து கொள்ள போல மிகப்பெரிய கப்பலை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, கயிறாலை கட்டி அங்கே வைத்திருக்கிறார்கள். அது பார்ப்பதற்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா கட்டுத்தறியிலே கட்டப்பட்ட யானைகள் அசைவது போல அந்த புகார் நகரில் நிறுத்தப்பட்ட நாவாய்கள், படகு, அந்த கப்பல்கள் அப்படி மெதுவாக அசைந்து கொண்டிருந்தன என்பதை ஓமைப்படுத்துகிறார். இந்த ஓமையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எப்படிதான் அவனுக்கு வந்தது பாருங்க. அடுத்து 20வது வினா, மிகச்சிறிய படகுகள் எதற்கு பயன்படுத்தப்பட்டன? மிகச்சிறிய படகுகள் உப்பங்கழியிலே செலுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டன. உப்பங்கழி, உப்பு சேகரிப்பதற்காக அந்த சின்ன சின்ன பாத்திகளிலே, அதற்கு கூட படகை அவன் பயன்படுத்தியிருக்கிறான். அப்படின்னா எவ்வளோ பெரிய ரிச், வசதி மிகுந்த வாழ்க்கை பாருங்களேன். 21வது வினா, காற்றை கொண்டு இயக்கிய கப்பலுடைய பெயர் என்ன? காற்றின் மூலமாக கப்பல்கள் இயக்கப்பட்டன. அந்த வகை கப்பல் பாய்மர கப்பல் என்று அழைக்கப்பட்டது. காற்று எப்போது எந்த திசையிலே வீசும் என்பதை பண்டை தமிழர் தெளிவாக அறிந்து இந்த கப்பலை இயக்க கற்றிருந்தனர். அடுத்து பார்த்தீங்கன்னா 22வது வினா, களம் பற்றி புறநானூறு கூறும் செய்தியாது? களம் என்பது கப்பல்ல ஒரு வகை. கரிகாலனுடைய முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்று புறநானூறு கூறுகிறது. கரிகாலன் ஒரு அரசன். இந்த அரசனுடைய, பண்டை தமிழருடைய அரசனுடைய முன்னோர் அந்த காற்றினுடைய போக்கை அறிந்து களத்தை செலுத்தினர் என்ற செய்தி அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து, கடல் கடந்த தமிழுக்கு சான்று தருக. தமிழானது கடல் கடந்து சென்றது. இதற்கு சான்று நம்மால் முடிந்த வரைக்கும் கிடைப்பதை நம்ம ஒரு சிலவற்றை இங்கே தரோம். தமிழ் மொழி சொற்கள் கிரேக்க மொழியிலே கடந்திருக்கிறது. கிரேக்க நாட்டிற்கு கடல் கடந்து சென்றிருக்கிறது. சான்றுக்கு பாருங்க, பல இருக்கு சான்று. அரிசி என்ற சொல் கிரேக்க நாட்டிலே ஒரைசா என்று வழங்கப்படுகிறது. கருவூர் என்ற ஊர் கிரேக்க நாட்டிலே கரோரா என்று வழங்கப்படுகிறது. காவிரி என்ற சொல் இது இங்கே கபிரில் என்று வழங்கப்படுகிறது. குமரி என்ற சொல் குமாரி என வழங்கப்படுகிறது. தொண்டி என்ற சொல் திண்டீஸ் என வழங்கப்படுகிறது. மதுரை என்ற சொல் மதோரா என வழங்கப்படுகிறது. முசிறி என்ற சொல் முசிறில் என வழங்கப்படுகிறது. அப்போ தமிழில் இருக்கிற இந்த சொற்கள் கிரேக்க நாட்டிலே இவ்வாறு வழக்கத்தில் இருக்கிறது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். 24வது வினா, பண்டை தமிழரின் துறைமுகங்கள் அல்லது கடற்கரை பட்டினங்கள் யாவை? பண்டை காலத்தில் இருந்த துறைமுகங்கள் அல்லது கடற்கரை பட்டணம். ஒன்று முசிறி, இது சேர நாட்டுக்குரிய ஒரு துறைமுகம். காவிரிம்பூம்பட்டினம் மிகப்பெரிய துறைமுகம், இது சோழ நாட்டுக்குரிய துறைமுகம். கொர்க்கை என்பது பாண்டிய நாட்டிற்குரிய துறைமுகம். அடுத்து ஒவ்வொரு துறைமுகத்தை நம்ம குறிப்பாக பார்க்கலாம். முசிறி துறைமுகம் பற்றி கூறு. இது சேர மன்னர்களுக்குரிய துறைமுகம் என்று நம்ம இலக்கியத்தில் அறிய முடிகிறது. அங்கு சுள்ளி என்னும் பெரிய ஆற்றிலே யவனர்களுடைய மரக்கலங்கள் ஆற்றுத்துறைகள் கலங்கி போகும்படி நின்றன. அப்போ அந்த முசிறி துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா சுள்ளி என்னும் ஒரு பெரிய ஆறு, அந்த சுள்ளி ஆறு வழியாக யவனருடைய மரக்கலங்கள் அவ்வளவு வேகமாக வரும் போல, அந்த ஆற்று நீரே கலங்கி போகிற அளவுக்கு வேகமாக மீண்டு சென்றன என்ற பதிவை நம்மால் காண முடிகிறது. அக்கலங்களுக்கு உரிய யவனர்கள் பொன்னை சுமந்து அதற்கு ஈடாக நம் நாட்டிலிருந்து மிளகை ஏற்றி சென்றனர். எவ்வளோ பாருங்க, பொண்ணை கொண்டு கொடுத்துட்டு மிளகை வாங்கி போயிருக்கிறான் பாருங்க. மிளகை பற்றி நமக்கு தெரில. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மிளகை அதிகமாக பயன்படுத்துவது கிடையாது. பழமொழி கூட ஒன்று சொல்லுவார்கள், 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம் என்று சொல்லுவார்கள். 10 மிளகு
இருந்துச்சுன்னா நம்ம விரோதி என்ன பண்ணுவான், நம்ம விஷம் வைப்பான். அந்த விஷத்தை கூட முறிக்கிற தன்மை அந்த மிளகுக்கு உண்டு. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம். இல்ல, நம்ம அந்த பொங்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அந்த பொங்கல் செய்வாங்க தாய்மார்கள், அம்மாமார்கள். அந்த மிளகை பசங்க அப்படியே அதை பொறிக்க தட்டில் சுற்றி வச்சிருவாங்க. ஏன்னா பெரியவர்கள் கூட அந்த மிளகை நாம் சாப்பிடுவது கிடையாது. அதை நாம் மென்று தின்ன பழகி கொள்ள வேண்டும். அது ஒரு எதிர்ப்பு சக்தியை, விஷத்தை முறிக்கிற சக்தியை கூட நமக்கு தரும் என்று பதிவு இருக்கிறது. இந்த செய்தி அகநானூற்றிலே பதியப்பட்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, பொன்னை ஒன்று கொடுத்துட்டு மிளகை வாங்கிட்டு போயிருந்தா அப்போ அதனுடைய அவசியத்தை நாம் உணர வேண்டும். இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பாடம் என்று சொல்லலாம். 26வது வினா பாருங்க, கொற்கை துறைமுகம் பற்றி கூறு. இது பாண்டிய நாட்டினுடைய வளத்தை பெருக்கிய ஒரு துறைமுகம் என்று சொல்லலாம். இந்த துறைமுகத்திலே முத்து குளித்தல் மிக சிறப்பாக நடந்தமை பற்றி வெனிஸ் நாட்டறிஞர் மார்க்கோபோலோ அவர் வந்து குறிப்பெழுதி வைத்திருக்கிறார். இங்கு சங்க காலத்திலே முத்து குளித்தல் மிக சிறப்பாக நடந்தது என்ற பதிவை நம்மால் காணப்படுகிறது. இவர்கள் இந்த கொற்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டதிலே முத்து வந்து முதலிடம் பெற்றது என்பதை நம்மால் உள்வாங்க முடிகிறது. இந்த கொற்கை முத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. கொற்கை முத்தை சிறப்பிக்கும் இலக்கியம் எது அப்படின்னு சொல்றாங்க. மதுரை காஞ்சியிலேயும் சிறுபானாற்று படையிலேயும் இந்த கொற்கை பற்றிய சிறப்பு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 28வது வினா, கடற்கரையை அடுத்து இருக்கும் ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர்கள் ஒன்று பட்டினம் அல்லது பாக்கம் என்று அழைக்கப்பட்டது. தனித்தனி, இது ரெண்டும் ஒன்றா கூடாது. பட்டினம் பாக்கம் சொல்லக்கூடாது. பட்டினம், காவிரி பூம்பட்டினம் இல்லைங்களா, அல்லது காவேரி பாக்கம், வனப்பாக்கம் என்று நாம் சொல்றோம் இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று பட்டினம் அல்லது பாக்கம் என்று அழைக்கப்பட்டன. இந்த பகுதியிலே பெரும்பாலும் வணிகர்களே வாழ்ந்து வந்தனர் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. 29வது வினா, காவிரி பூம்பட்டினம் துறைமுகம் பற்றி குறிப்பு வரைக. அடுத்தது காவிரி பூம்பட்டினம். சோழ நாட்டினுடைய துறைமுகம் காவிரி பூம்பட்டினம். இதை பூம்புகார் என்று அழைக்கப்பட்டதை நாம் வரலாற்றில் காண்கிறோம். இங்கு சுங்கச்சாலையும் கலங்கரை விளக்கமும் இருந்தன. இங்கே சுங்கச்சாலையும் சுங்கச்சாலைன்னு சொன்னா நம்ம சொல்றோம் செக் போஸ்ட், அது மாதிரி நம்ம சுங்கச்சாலையும் கலங்கரை விளக்கம் இருந்தன. இங்கே லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கம் என்றால் லைட் ஹவுஸ். இங்கு கப்பலிலே இருந்து நிலத்திலே இறக்கப்படுவனவும் நிலத்திலே இருந்து கப்பலில் ஏற்றப்படுவனுமாகிய அளவில்லாத பண்டங்கள் மலை போல குவிந்து கிடந்தன. எங்க? இந்த காவிரி பூம்பட்டினத்துல. இது ரொம்ப பதிவு செய்யப்பட வேண்டிய செய்தி. அடுத்து 30வது வினா, காவிரி பூம்பட்டினத்து துறைமுகத்திலே குவிந்திருந்த பொருட்கள் யாவை? வினா பாருங்க, காவிரி பூம்பட்டினத்து துறைமுகத்திலே குவிந்து கிடந்த பொருட்கள் யாவை? ஏன்னா பாருங்க, கடல் வழியே வந்த குதிரைகளும் தரை வழியே வந்த மிளகு பொதிகளும் அங்கே குவிந்து கிடந்தது. கடல் வழியே வந்த குதிரைகள், ஏன்னு சொன்னால் குதிரைகள் நம் நாட்டிலே இறக்குமதி செய்யப்பட்டன என்ற பதிவை நம்மால் காண முடிகிறது. அரபு நாட்டிலிருந்து குதிரைகள், அரேபிய குதிரைகள் என்று சொல்லுவார்கள், குதிரைகள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டன. கடல் வழியா வந்த குதிரை, தரை வழியே வந்த மிளகு மூட்டையாக, பொதி என்று சொன்னால் மூட்டை என்று சொல்லலாம். இமயத்தில் உண்டான மணிகளும் பொன்னும், குடகு மலையிலே பிறந்த சந்தனமும் அகிலும், கொற்கை துறையிலே பிறந்த முத்தும் அந்த காவிரி பூம்பட்டினத்திலே விரைவி பரவி கிடந்தது. அது மட்டுமல்ல, கீழ்கடலிலே உண்டான பவளம், ஈழ நாட்டிலிருந்து வந்த உணவுப் பொருட்கள், பிற நாட்டு பொருட்களும் பிற அரிய பொருட்களும் வந்து சேர வளமிகுந்த பரந்த இடத்தை உடைய தெருக்கள் இந்த காவிரி பூம்பட்டினத்திலே அமைந்திருந்தது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். 31வது வினா, காவிரி பூம்பட்டின மாடங்களில் உள்ள மகளிர் நிலை என்ன? காவிரி பூம்பட்டினம் அந்த மாடம், அந்த வீடுகளை வந்து உயரமாக கட்டி அந்த மாடங்களை வைத்து கட்டியிருந்தார்கள். அந்த மாடங்களிலே பெண்கள் நின்று கொண்டிருந்தனர். அதனுடைய வர்ணனை பாருங்க. காவிரி பூம்பட்டின மாடங்களிலே உள்ள மகளிர் கைகளை கூப்பி வெறியாடும் மகளிரோடு பொருந்தி வேங்குழல் முதலியவற்றை வாசிக்க நகர் விழா கோலம் பூண்டது. அப்போ காவிரி பூம்பட்டினத்தில் மாடங்களிலே பெண்கள் கைகளை கூப்பி கடவுளை தொழுது வெறியாடுதல் என்று சொல்லுவார்கள், அது தனி தலைப்பு என்று கூட சொல்லலாம். வேங்குழல் முதலியவற்றை வாசிக்க நகரமே விழா கோலம் பூண்டது என்ற செய்தியை உள்வாங்க வேண்டும். 32வது வினா, காவிரி பூம்பட்டினத்திலே பறந்த கொடிகளை பற்றி குறிப்பெழுது. பலவிதமான கொடிகள் காவிரி பூம்பட்டினத்திலே பறந்து கொண்டிருந்தன. என்னென்ன பாருங்க, தெய்வத்துக்கு என எடுத்த கொடிகளும்
கடவுள் ஒவ்வொரு கடவுளுக்கென ஒரு கொடிகள் இருந்தன. அப்படி தெய்வத்திற்கு எடுத்த கொடிகளும், விலை பண்டங்களை அறிவித்தற்கு கட்டிய கொடிகளும், வியாபாரிகள் எந்தெந்த விலையை ஃபிக்ஸ் பண்ணி அது கேட்டார்பால் நிறமுடைய கொடிகள், ஆசிரியர்கள் வாது செய்ய கருதி வைத்த கொடிகள், கற்று அறிந்தவர்கள் இந்த பட்டி மண்டபம் பாங்கறிந்து ஏறுமின் என்று இலக்கியத்தில் கூட வரி உண்டு. வாதம் செய்வதற்காக ஒரு கொடியை சில கொடி அங்கே கொடி கட்டினா அங்கே வாதம் நடைபெறும், இந்த கொடி கட்டினா அங்கே கடை இருக்கும், இந்த கொடி கட்டினா அங்கே கோயில் இருக்கும். இது பழங்காலத்தில் இருந்தது. அது மட்டுமல்ல, கப்பலினுடைய கூம்பிலே உச்சத்தில் இருந்த கொடிகளும் காவிரி பூம்பட்டினையில கலந்து ஒரு விழா கோலத்தை அது உருவாக்கி தந்தது என்பது நாம் இலக்கியத்தின் வாயிலாக நாம் பெறுகின்ற செய்தி. அடுத்து 33வது வினா பாருங்க. பழந்தமிழகத்தின் வாணிக பொருட்களை பற்றிய குறிப்புகள் பட்டினப்பாலையிலும் மதுரை காஞ்சியிலும் காணப்படுவனவற்றை குறிப்பிடு. பழந்தமிழகத்தில் வாணிக பொருட்கள் என்னென்ன வியாபாரம் செய்யப்பட்டது என்பது பட்டினப்பாலையில் இருக்குது, மதுரை காஞ்சியில் இருக்குது. அதை பற்றி செய்தி பாருங்க. இங்கிருந்து ஏற்றுமதியான பொருள்களும் இரத்தினம், முத்து, வைரம், மிளகு, கருங்காலி, கருமருது, தேக்கு, சந்தனம், வெண்துகில், அரிசி, ஏலக்காய், லவங்கம், பட்டை, இஞ்சி முதலியன குறிப்பிடத்தக்கன. அப்போ இங்கிருந்து நமக்கு இந்த பட்டினப்பாலையில மதுரை காஞ்சியிலும் என்னென்ன பொருட்கள் வாணிபம் செய்யப்பட்டன என்பது நமக்கு இந்த அத்தனை பொருட்கள் நீங்கள் உள்வாங்கி இந்தந்த பொருட்களெல்லாம் வியாபாரத்திலே பயன்படுத்தப்பட்டன, வியாபாரத்திலே முக்கிய இடத்தை பெற்றிருந்தன என்பதை நாம் அறிய வேண்டும். தமிழகத்துக்கும் சீனத்துக்கும் உள்ள தொடர்பு யாது? தமிழகத்துக்கும் சீனத்துக்கும் அக்காலத்திலே நெருக்கமான தொடர்பு என்று சொல்வார்கள். தமிழக பொருட்கள் சீன நாட்டிலே அதிகமாக விற்கப்பட்டன. அது மட்டுமல்ல, சீன நாட்டிலிருந்து சீன நாட்டு பட்டும் சர்க்கரையும் தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்டன. இந்த கரும்பு என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டில் அதனுடைய ஆரிஜின் இல்லைன்னு சொல்லுவாங்க. அரசன் அதியமானுடைய முன்னோர்கள் காலத்தில் சீனாவிலிருந்து கொண்டு வந்து இது இங்கே பயிரிடப்பட்டது என்ற ஒரு வரலாற்று செய்தி உண்டு. இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது. கரும்பு நம்ம நாட்டுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதியமான் அரசனுடைய காலத்தில் அவனுடைய முன்னோர்கள், அதியமானுடைய முன்னோர்கள் சீனாவிலிருந்து கரும்பை கொண்டு வந்து நம் நாட்டிலே பயிரிட்டனர். அப்போ அதுக்கு முன்னால் சீனாவிலிருந்து சர்க்கரை, நம்ம நாட்டு சர்க்கரை இல்லை, அப்போது சர்க்கரை அங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. அப்புறம் கரும்பு நம் நாட்டிலே விளைவிக்க முற்பட்ட பிறகு நாமே அந்த சர்க்கரையை உற்பத்தி செய்ய தொடங்கினோம் என்பது இதிலிருந்து பெறப்படுகிற செய்தி. 35வது வினா. கடற்பயணம் பற்றி தற்கால கல்வி அறிவு வளர்ச்சி பற்றி எழுது. இப்போதைக்கு கடற்பயணம் பற்றி தற்கால அப்டேட் நாலேஜ் நம்ம தமிழர்கள் அப்டேட் ஆகியிருக்கிறாங்களா பாருங்க. பொதுவாக கடற்பயணம் பற்றிய அறிவு இந்த நாளிலே மக்களை எட்டியுள்ளது. கடற்சார் பல்கலைக்கழகத்தின் வாயிலாக பட்டயம், பட்டய கல்வி, டிகிரி, சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து நடத்துகிறாங்க. இந்த துறையிலே பயில்வோருக்கு வேலை வாய்ப்பு நிரம்ப உள்ளது. அப்படின்னா கடற்பயணம் பற்றி ஒரு தெளிவு தற்கால மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது நாம் உள்வாங்க வேண்டும். 36வது வினா. கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் ஏற்கனவே வந்தது அப்படின்னு சொன்ன நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியம். இது ரிப்பீட்டட் கொஸ்டின், என அடிக்கடி கேட்கலாம், அதுக்காக இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 37வது வினா. கடலில் செல்லுகின்ற மிகப்பெரிய களம் எது என்று சொன்னால் நாவாய். நாவாய் தான் கப்பலுக்கு பல பெயர்கள் உண்டு. மிகப்பெரிய களத்தை நாம் நாவாய் என்று சொல்கிறோம். இது புத்தகத்தின் பின்புறத்தில் வந்த கேள்விகளை நினைவுக்காக தொகுத்து கொடுத்துருக்கிறேன். கடைசி 4-5 வினா. 38வது வினா. பண்டை தமிழரின் தலைநகரையும் துறைமுகங்களையும் குறிப்பிடு. பண்டை தமிழருடைய தலைநகரம் துறைமுகம். சேர நாட்டுக்குரிய துறைமுகம் முசிறி, சோழ நாட்டுக்குரிய துறைமுகம் காவிரி பூம்பட்டினம், சோழ நாட்டுக்குரிய துறைமுகம் கொர்க்கை. இரு பொருள் தருக. இது புத்தகத்தில் வந்திருக்கிற கேள்வி. திரை. திரை என்பதுக்கு 2 பொருள் உண்டு. ஒன்று திரைச்சீலை, மற்றது கடலில் இருக்கிற அலை. இது வினாக்கள் இரு பொருள் கூறு நமக்கு ஒரு பாடப்பிரிவாகவே அந்த சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க. திரை என்ற ஒரு சொல்லுக்கு திரைச்சீலை என்றும் பொருள் உண்டு, அலை, கடலில் அலைகின்ற அலை என்பதும் பொருள் உண்டு. அதே மாதிரி கலிங்கம் என்பது, கலிங்கம் என்ற சொல்லுக்கு ஆடை என்பதும் ஒரு பொருள் உண்டு. கலிங்க நாடு என்ற ஒரு நாடும் உண்டு. ஒரு நாடு என்று சொன்னால் கலிங்கம், ஒரு நாட்டிற்கு கலிங்க நாடு என்று பெயர். இப்படி ஒரு சொல்லானது 2 பொருளை தரும். அது தேவைப்பட்டால் கூட நான் தயார் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் அதை பதிவு வெளியிட்டால் அதை பதிவாக நான் போட முயற்சி செய்கிறேன். கடைசி வினா.
கடற்துறையின் வளர்ச்சி யாருடைய கனவை நனவாக்கியது? இந்த அளவுக்கு நாம் கடல் துறையில் வளர்ந்திருப்பது ஒரு கவிஞருடைய கனவு. அது யார் பாருங்க, மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்று பாரதியினுடைய வரி. மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்று பாரதி பாடிய பாடல் அல்லது பாரதி கண்ட கனவு இன்றைக்கு நனவாகி இருக்கிறது என்பதை நான் மறுக்கவும் கூடாது, மறைக்கவும் கூடாது. என்னுடைய எண்ணையும் உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயன்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த செய்தி தமிழருடைய தொன்மை என்ற தலைப்பின் கீழே நாம் அடக்கி காண வேண்டிய ஒரு சூழல். ஏனென்று சொன்னால், பண்டை தமிழர் இந்த கப்பல் கடல் பயணத்திலே எந்த அளவுக்கு தங்கள் ஈடுபடுத்தி கொண்டிருந்தனர். அக்காலத்திலே ஏனென்று சொன்னால் தமிழுடைய தொன்மை, தமிழ் தோன்றிய காலம் 3000 ஆண்டுகளுக்கு முன்னே என்று நாம் சொல்லுகிறோம். அப்படியான 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த அளவுக்கு அவர் கடல் பயணத்தை அறிந்திருந்தார். இப்போ கடல் பயணத்தை பட்டு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்த ஒரு பதிவு அவர் கப்பலை பற்றி மட்டும் ஒரு பதிவு, ஒரு பாடம் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அந்த கப்பல் எப்படி கட்டினாங்க, அந்த கப்பலுடைய உறுப்புகள் என்ன, இதில் நான் பண்டை தமிழருடைய கடல் பயணத்தை மட்டும்தான் உங்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறேன். கடற்பயணம் மட்டும் இந்த பதிவில் இடம்பெற்றிருக்கிறது. கப்பல் என்ற தலைப்பிலேயே ஒரு பதிவு நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். அதுவும் பாடப்பகுதியில் வந்திருக்கிறது. இவையெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், தமிழருடைய தொன்மையை காட்டுகிறது. தொன்மை என்ற ஒரு பாடத்திலே ஒரு பதிவிலே நாம் பார்த்துட்டு தாண்டி செல்ல முடியாது. தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்கள் இவையெல்லாம் தமிழருடைய தொன்மை என்ற பகுதியில் அடங்கும். இது பகுதி 5, இன்னும் 6, 7 கூட நான் வச்சிருக்கிறேன். எனவே தொடர்ந்து இதை நீங்கள் பாருங்கள். இந்த பதிவை உங்களுக்கு பயன்பட்டது என்று சொன்னால் தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்களுக்கும் தமிழை விரும்புகின்ற அன்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை பதிவு செய்யுங்கள். தமிழும் தங்கையாவும் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து நான் போடுகின்ற பதிவுகளை உங்கள் வந்து சேருவதற்கு அது வாய்ப்பாக அமையும். மற்றொரு சிந்தனையோடு நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.